மார்னிங் மிராக்கிள் அப்படின்ற பியூட்டிஃபுல்லான புக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மார்னிங் மிராக்கிள் அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து யோசித்தேன், மார்னிங்கில் மிராக்கிளா அப்படின்னா என்ன அப்படின்னு யோசித்தேன். பட் இந்த புக்கு படிக்கிறப்ப தான் தெரிஞ்சுது இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய மிராக்கிளான புக்கு தான். இந்த புக்கை பற்றி நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணுன்னா, இந்த புக்கில் வந்துட்டு ஆத்தர் வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்துட்டு நிறைய கஷ்டங்களில் பட்டுட்டு அந்த அந்த கஷ்டங்கள்லேருந்து அவர் வந்து எப்படி தானாகவே மாறி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை ஈஸியாக வந்து அவர்னால் பண்ண முடியுது அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த அழகான பியூட்டிஃபுல்லான புக்கை நான் படிக்கிறப்போ என் வீட்டு முன்னாடி ரொம்ப அழகாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதோடு சேர்த்து இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். மார்னிங் மிராக்கிள் அப்படின்ற புக்கில் வந்துட்டு முதலையே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டாப்பிக்கில் த 6 ஹேபிட்ஸ் தட் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் பிஃபோர் 8 AM. நம்ம ஆத்தரோட பேர் வந்து ஹால் எர்னால்ட் வந்துட்டு இப்போ அவருக்கு 45 இயர்ஸ் ஆகுது. அவர் வந்து 1979 பானானார். அப்புறம் வந்து அவர் ஒரு 15 இயர்ஸ்லேயே வந்துட்டு அவர் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக மாறிட்டார். சேல்ஸ் பண்ணி அவர் நிறையா சம்பாதிக்க ஆரம்பித்து ரொம்ப ஹாப்பியாக தான் அவரோட லைஃப் போயிட்டுருந்துச்சு. சந்தோஷமாக போயிட்டுருந்தப்போ அவர் December 3, 1999 ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அப்போ அவருக்கு வயசு வந்து 20 வயசில் அவர் வந்துட்டு டாப் ப்ரொடக்ஷனில் இருந்தார். அவரோட சேல்ஸ் வந்துட்டு ரொம்ப நிறையா போயிட்டுருந்துச்சு. $200 மில்லியன் வரைக்கும் மார்க்கெட்டிங் கம்பெனியில் அவர் பிரேக் த்ரூ பண்ணி சேல்ஸில் ரொம்ப அழகாக ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியிலேருந்து அவங்களுக்கு வந்துட்டு நிறைய மணி கொடுத்துட்ருந்தாங்க. அப்போது வந்து அவருக்கு வந்து ஒரு லவ் ஏற்பட்டுச்சு. அந்த லவ்வரோட கேர்ள் ஃப்ரெண்டோட நல்லா லைஃப் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியில் போயிட்டு அந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபுல் டே ஒரு நைட் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஈவெண்ட்டில் என்ஜாய் பண்ணிவிட்டு இவரும் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் 2 பேருமே காரில் கிளம்பினாங்க. கிளம்பிட்டு இருக்கப்போ வந்து 70 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ற ஃபாஸ்ட்டில் அவர் வந்துட்டு கார் ஓட்டிகிட்டு இருந்தார். அப்போது அவர் வந்துட்டு கார் ஓட்டுறப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் தூங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அந்த டயர்ட்னஸில் அவங்க இருந்தாங்க. ஸோ இவர் கார் ஓட்டுறப்போ இவர் நல்லா தான் இருந்தார், இவர் பிரைட்டாக தான் இருந்தார், இவர் பிரெயின்லாம் நல்லா தான் வேலை செஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இவர் யோசித்தார், நம்ம வந்து ஏன் நம்ம அப்பா அம்மாவுக்கு பேசக்கூடாது, நம்ம இவ்வளோ அழகாக ஹாப்பியாக இருந்திருக்கோம் இல்லையா, இந்த ஹாப்பியான மூமெண்ட்டை வந்து நம்ம ஏன் நம்ம அப்பா அம்மா கூட ஷேர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஓகே நம்ம ஃபோன் பண்ணலான்னு நினச்சார். அப்புறம் பார்த்தா லேட் ஆகிடுச்சு, நம்ம இன்றைக்கி கால் பண்ண வேண்டாம், ரொம்ப லேட் ஆனனால நம்ம கால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் யூஸ் பண்ணலை. அப்புறம் இப்போ சொல்கிறாரு, ஒருவேளை அந்த ஃபோனை வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தா மேபி என்னோடய நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து மாறியிருக்கும், நான் ஏன் அந்த ஃபோன் காலை பண்ணலைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டைமில் வந்துட்டு இவர் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கப்போ எதிர்க்க வந்துட்டு ஒரு பெரிய லாரி ட்ரக் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. அந்த ட்ரக்கில் இருக்கவர் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டேரெக்டாக இவரோட ஃபோர்ட் மஸ்டாங்கில் இடிச்சிட்டாங்க. அந்த ஃபோர்ட் மஸ்டாங் வந்துட்டு இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அதை வச்சுட்டு அந்த புது வேலையில் அவருக்கு கிடைச்ச காசை வச்சுட்டு அவர் வாங்கினார். அந்த ஃபோர்ட் மஸ்டாங்கில் டேரெக்டாக இடித்து 2 காரும் 2 வெஹிக்கிளும் கொலாப்ஸ் ஆனனால மெட்டல் டு மெட்டல் ஸ்க்ராட்ச் ஆகி மொத்தமாகவே பெரிய ஆக்சிடெண்ட்டாக மாறிடுச்சு. இவர் வந்துட்டு அந்த காரில் வந்து டேர்ன் பண்ணி ஜர்க் பண்ணனால அந்த சைடில் இன்னொரு கார் வரும்ல, பின்னாடி இருந்து பிஹைண்ட்லேருந்து வந்த காரும் இவர் மேலேயே டிரைவர் சீட்லேயே போனனால ரொம்ப பெரிய கிராஷ் நடந்துச்சு. இவருக்கு வந்து எல்லாம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ஒரு 11 ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. பிரெயினும் வந்துட்டு பாதி தான் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போயே வந்துட்டு அவங்க பேராமெடிக்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. பேராமெடிக்ஸ் ஹெல்ப் பண்ணுற டைமில் பார்த்தோன்னா இவர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவரை வந்து ஹெலிகாப்டரில் கூட்டிகிட்டு போயிட்டு இதை எப்படியாவது வந்து நம்ம சரி பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னமோ ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் திடீர்னு வந்து உயிரோடு வந்துட்டாராமா. உயிரோடு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அவர்னால் வந்து கோமா மாதிரி இருந்துச்சான். ஒரு சைட் பிரெயின் நர்வ்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணலையா, அதனால் நடக்க முடியாமல் மென்டலி ஃபிசிக்கலி எமோஷ்னலி ரொம்ப லோவில் போயிட்டாங்களாம். அப்போது வந்து அவர் வந்து
லோவில் போனப்போ அவர் யோசிச்சாராம், இதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்கப்பயே அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவர் யோசிச்சாராம், நம்ம லைஃப்பில் வந்து நம்ம திருப்பி வந்து உயிரோடு வந்திருக்கோன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஆக்சிடெண்ட்னால் நம்ம வந்துட்டு நெகட்டிவ்க்கு போகாமல் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்து நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்குறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கற்றுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணாராம். டிசைட் பண்ணிவிட்டு அவர் என்ன யோசிச்சாருன்னா, நம்ம வந்துட்டு இனிமேல் லைஃப்பில் வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு திங் நடந்துச்சுன்னா அதுக்குள்ளேயே போய் அந்த வெப்புக்குள்ளேயே இருக்கக்கூடாது. நம்ம வந்து அதுலேருந்து புதுசாக என்ன கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்கணும் அப்படின்னு யோசிச்சாராம். யோசிச்சுட்டு இவர் வந்து ஓகே நம்ம வந்து ஜாப் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றியுமே யோசிக்காமல், அவர்னால் நடக்க முடியல, ஃபிசிக்கலாக சேலஞ்சிங்காக இருந்துச்சு, பட் இருந்தாலும் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டார். பழையபடி அவர் வந்து அவர் கம்பெனியோட பேர் வந்து கட்கோ கம்பெனிக்கு அவர் போயிட்டு அவர் வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 2000 வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது வந்து 1999. 2000 வந்துட்டு அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து அவர் வந்துட்டு என்ன சொல்கிறது, அங்கே இருந்தே கட்கோவில் வந்துட்டு 60,000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2001 வந்துட்டு அவர் திருப்பியும் வந்து இந்த இன்வேல்யூபிள் ரெசனை கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன நினச்சார்னா, இவரோட ஸ்டோரியை வந்து எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜுக்கும் போய் சொல்ல ஆரம்பித்தார். அங்கே போய் சொல்லி அவர் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தனால நிறைய பேரோட லைஃப் வந்து பாசிட்டிவாக மாறுச்சு. அதுக்கப்புறம் 2002 அவரோட ஃப்ரெண்ட் வந்து அவர்கிட்ட சொன்னார், நீ வந்து இவ்வளோ அழகாக நீ எல்லாத்தையும் பண்ண முடியுது இல்லையா, நீ ஏன் ஒரு புக் வந்து எழுதக்கூடாது, அந்த புக் எழுதி நீ வந்து எல்லாருக்குமே உன்னோட பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய பேரோட லைஃப்பை நீ சேஞ்ச் பண்ணு, உன் லைஃப்பை சேஞ்ச் பண்ண மாதிரி அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட இவர் வந்துட்டு ஓகே நம்ம வந்து ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. பட் அவரால் கம்ப்ளீட்டாக எழுத முடியல. ஒரு கார்டு மாதிரி தான் எழுத முடிஞ்சிச்சு. நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்தாரு, அவரால் எழுத முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2004 அவருக்கு வந்துட்டு அந்த கட்கோ கம்பெனியிலேருந்தே வந்துட்டு சேல்ஸ் மேனேஜர் அப்படின்ற ப்ரொமோஷன் கிடைக்கிது. அந்த ப்ரொமோஷனை வச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா, அதையும் வச்சுக்கிட்டு இன்னொரு சைட்லேருந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சைடும் ட்ரை பண்ணுறாரு. 2 சைடும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2005 அவர் வந்து டிசைட் பண்ணிட்டாரு, நான் இந்த இயர் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போது ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸில் இவர் பார்த்தாரு என்னென்னா, இவரை விட மேலே நிறைய பேர் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவர் யோசிச்சார், நம்ம தான் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளை விட ஜாஸ்தி இருக்காங்க. ஸோ அவர் யோசிச்சார், நம்மளுக்கு வந்து இன்னுமே இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகலை, ஸோ அதையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோம் இந்த இயரில், அதுக்கப்புறம் நம்மளோட புக்கும் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையுமே அவர் பண்ணணும்னு யோசிச்சார். அப்போ வந்து அவர் யோசிச்சார், நம்ம இந்த 2த்தையுமே பண்ணணும்னா நம்மளால் எப்படி யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தப்போ அப்புறம் 2த்தையுமே அட் எ டைம் வந்து இவர் பண்ண ஆரம்பித்தார். 2த்தையுமே அட் எ டைம் பண்ணுறதுக்கு அவருக்கு 2 வருஷம் தேவைப்பட்டுச்சு. கம்ப்ளீட்டாக 2 வருஷம் ஃபுல்லாகவே இதில் வந்து கன்சிஸ்டன்சியாக எழுதி அவர் வந்துட்டு 2 புக்கையும் புக்கையும் அதோட அதே மாதிரி அந்த சேல்ஸையும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இது பண்ணார். அப்போது வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இவருக்கு வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கிங் வந்து ஈஸியாக வந்துருச்சுன்னு. அந்த புக்கு வந்துட்டு என்ன பேருனா, டேக்கிங் லைஃப் ஹேண்ட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹவு டு லவ் த லைஃப் யூ ஹாவ் வைல் யூ க்ரியேட் த லைஃப் ஆன் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எப்படி இருக்கோமோ அந்த லைஃப்பை வச்சுக்கிட்டு நம்மளால் எப்படி ட்ரீமை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்ற புக்கை இவ்வளோ ஈஸியாக அவர் சொல்லிட்டு எழுதிட்டு போயிட்டார். அப்புறம் என்னென்னாச்சுன்னா, அதில் அவரோட ஆக்சிடெண்ட் எப்படி அவர் மாறினது அதெல்லாம் பற்றி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2006 அவர் வந்து என்ன நினச்சார்னா, ஜீரோ நாலேஜில் நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக எங்களுக்கு வந்து பிஸ்னஸை கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால இவர் வந்து பிஸ்னஸை வந்துட்டு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்தாங்க அவர்கிட்ட. அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க வந்து அமெரிக்காவில் ரொம்ப பெரிய ரெசிஷன் வந்துச்சு. அதனால் எல்லா பிஸ்னஸுமே ரொம்ப கெட்டு போயிடுச்சான். அதனால் இவருக்கு வந்து இருக்கிற கொஞ்சம் நஞ்ச கிளைண்ட்ஸும் இல்லாமல் போயிட்டாங்களாம். அப்போ அவருக்கு வந்து $450,000 வந்துட்டு நஷ்டமாயிடுச்சான். அவரால் பில்ஸ் பே பண்ண முடியலையா, ஒன்றுமே பண்ண முடியலையா. அப்போ வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவர் புலம்பியிருக்காரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, நீ வந்து டெய்லி காலையில் வாக்கிங் போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் யோசிச்சார், என்னது இது ஒரே விஷயத்தில் சொல்லிட்டாங்கன்னு. இல்லை நீ வாக்கிங் போய் பாரு, அப்போ வந்து உனக்கு திங்ஸ் கிளியராக இருக்கும், உன்னோட பிரெயினும் ஃப்ரீயாக இருக்கும், அப்போ உனக்கு வந்து நிறையா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் வாக்கிங் போயிருக்காரு.
வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சேஞ்சஸ் வச்சுக்கிட்டு இவர் வந்து திருப்பி பழையபடி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தார். அவர் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த புக்கு இவர் வந்து ஆல்ரெடி செல் பண்ணார் இல்லையா? செல் பண்ணுறப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த புக்கை வாங்கினவங்க வந்து இவருக்கு கம்ப்ளீட்டாக காசு கொடுக்கல. அவங்க வர்ற லாபத்தை அவங்களே வச்சுக்கிட்டாங்க. இதனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தாங்க. ஆனால் இவர் வந்துட்டு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். ஏன்னா இவர் ஆல்ரெடி ஆக்சிடெண்ட்டில் பட்டுட்டார் இல்லையா? சில விஷயங்கள் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியலன்னா அதை வச்சுக்கிட்டு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த மட்டும் இவருக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாராம். தெரிஞ்சுக்கிட்டனால அதை போய் இவர் திருப்பியும் கேட்கல, க்ளைம் பண்ணலை, எதுவும் பண்ணலை. இவர் வேலையை பார்த்துட்டு இவர் போக ஆரம்பிச்சிட்டனால அதே இவர் கண்டினியூ பண்ணிட்டார். ஸோ இவர் வந்துட்டு மார்னிங் டைம் வாக்கிங் போனனால நிறையா சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நாளைக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் இதோட இன்ட்ரடக்ஷன், ஆத்தரோட இன்ட்ரடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.